ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம சிறுகீரை கூட்டு பண்ணலாம். சிறுகீரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேர்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு கழுவி ஊற வச்சுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். துவரம்பருப்பு ஊறிடுச்சு, மஞ்சத்தூள் போட்டு வைக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். சிறுகீரையை க்ளீன் பண்ணி நம்ம கழுவி அரிஞ்சிக்கலாம். கழுவிட்டு தாங்க அறியணும் கீரைங்களை. இதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. கீரை, வெங்காயம், தக்காளி, துவரம்பருப்புலாம் இருக்கும். மேலே கீரை போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஏற்கனவே துவரம்பருப்பு ஊறி இருக்குல்ல, ஒரே ஒரு விசில் போதுங்க. நல்லா வெந்து போச்சு பாருங்கள். உப்பு புளி போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். கீரையை தாளிச்சிடலாம். காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கினேன். வடவம் வீட்டில் செஞ்சால் வடவம் போட்டுக்கினேன். அவ்வளோதாங்க. நல்லா செவந்து வரட்டும், நல்லா பொரியட்டும். நல்லா செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் காட்டாக தான் இருக்கும். அதில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்தில் கடைஞ்சிக்கலாம். மற்றதெல்லாம் கிடையாதீங்க, கெட்டு போயிடும். மிக்சியில் போடுறது, அதை போடுறது, பிளெண்டரில் போடுறதுலாம் வேணாம். மத்தில் வச்சு கடைஞ்சிங்கனாக்கா மத்தியானம் நைட்டுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் நைட்டுக்கும் சாப்பிடுவோங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க கீரை நைட்டுக்கு சாப்பிடக்கூடாது. நாங்கள் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிடுவோம். அதிலே கொஞ்சம் தண்ணி பற்றலை, அதனால் சுடு தண்ணி வச்சு அதிலே காய வச்சு அதில் ஊற்றிக்கிட்டேன் நான். அவ்வளோதாங்க. பசங்கள்லாம்